చూస్ కంట్రీ డిలైట్, లివ్ బెటర్. ఇప్పుడే కంట్రీ డిలైట్ యాప్ని డౌన్లోడ్ చేసుకోండి. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே, முன்னாள் தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழ் இசை சவுந்தரராஜன் அவர்களே, பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட், எம்எல்ஏ அண்ட் அசெம்பிளி லீடர் அவர்களே, ஸ்ரீ மணிக்கணும் டாக்டர் அரவிந்த் மெனன் அவர்களே, நேஷனல் செக்ரட்டரி பிஜேபி, டாக்டர் பொங்குலேட்டி சுதாகர் ரெட்டி அவர்களே, ஃபார்மர் எம்எல்சி, ஸ்டேட் கோ-இன்சார்ஜ் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்ரீ திரு அனில் கே ஆண்டோனி அவர்களே, நேஷனல் செக்ரட்டரி, நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் அண்ட் நேஷனல் கன்வீனர் ஃபார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஸ்ரீ ஆர்.ஏ. அர்ஜுனாமூர்த்தி அவர்களே, ஸ்டேட் இன்சார்ஜ் அண்ட் சோஷியல் மீடியா டீம், ஸ்ரீ நாராயணன் திருப்பதி அவர்களே, ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட், ஸ்டேட் கோ கன்வீனர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களே, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், திரு கராட்டே தியாகராஜன் அவர்களே, ஃபார்மர் மேயர் சென்னை, திரு குமார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், திரு குமார் அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சென்னை சவுத், திரு சக்கரவர்த்தி அவர்களே, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஸ்டேட் பிஜேபி, திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி ஸ்போர்ட்ஸ் விங் பிரசிடென்ட், திரு டாக்டர் குமார் ராஜேந்திரன் அவர்களே, பிரசிடென்ட் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு, திரு சச்சிகுமார் யாதவ் அவர்களே, ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஃபார் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட், தமிழ்நாட்டின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன், சென்னையில் வளர்ந்துருக்கேன். நான் தமிழ்நாட்டு விட்டு போய் 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு என்னை விட்டு போகலை. ஏன்னா தமிழ்நாட்டு என் மேல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமானது. When I was growing up here, the impact and impressions are very deep, right from Tirukkural to martial arts, politics to devotion and cinema. அதனால தமிழ்நாட்டு மேல எனக்கு ரொம்ப மதிப்பு. எனக்கு தமிழ்நாடு திருவள்ளுவரோட பூமி, சித்தர்களோட பூமி, நான் வணங்குற தமிழ் கடவுள் முருகரோட பூமி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி, ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி. எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி. இந்த வீரபூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம். The experiences from Tamil Nadu have become a guiding light to my life. தமிழ்நாடு எனக்கு கற்றுத்தந்த அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாவே மாறிச்சு. Today this seminar is about one nation and one election. ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசுறதுக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்படுது, தவறான
புரிதல்கள் உருவாக்கப்படுது. அது நம்ம just like EVMs. Election time la, if you look at in TV and election results time la, அவர் ஜெயிச்சா EVM சூப்பர் பான் சொல்லுவாங்க. அவங்க தோத்தா EVM டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, EVM மெஷின்ல சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல கூட ரெட்ட வேஷம் போடுறாங்க. அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணா அது சூப்பர். இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம். இது எப்படி இருக்குன்னு தெலுங்குல சொல்றேன். அத்தை பகல் கொடுத்தே பார்த்தக்குண்டா, கோடல் பகல் கொடுத்தே கொத்தக்குண்டா. நான் தமிழ்ல சொல்றேன், தப்பா இருந்தா கொஞ்சம் மன்னிக்கணும். மாமியார் வடைச்சா மண் குடம், மருமக வடைச்சா பொன் குடம். అంటే వాళ్ళు చేస్తారు, அவங்க பண்ணா ரைட்டு, நம்ம இது முன்னாடி எடுத்துன்னு போனா தப்பு. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசில்லை. From 1952 to 1967 வரைக்கும் நாட்டோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து அடுத்த 2 decades it was always simultaneous elections, assembly and parliament. When the cycle was broken, simultaneous இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணது வேற யாரோ இல்லை, அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். And he is the one who insisted. He is the one who wanted this to happen. And today the sad part is they are opposing it. One nation, one election is not an untested theory, but rather a return to a system that our country successfully implemented in its formative years. This was when we just got freedom. In the most difficult early decades, our Bharat, nama natu demonstrated a remarkable unity, irrespective of parties, and administrative capability by holding largely a synchronized elections for nearly 2 decades. Today, whoever is opposing the one nation, one election should go and read Kalainar Karunanidhi's argument in Nenjikku Needhi in favor of simultaneous elections. Karunanidhi avargale urged the center to constitute a committee to restore simultaneous elections. That's what exactly is being done today. We are implementing, national leadership is implementing the vision of none other than Kalainar Karunanidhi avargal, his dream, his thought. And it is strange and bizarre. We are trying to implement Ayya Muttavel Karunanidhi's proposal, and it is strange and bizarre. Ayya Muttavel Karunanidhi Stalin avargal opposing what his father has proposed. This is what we all should look into it. Every time, no matter in all these years, the last few decades, somewhere in the nation, elections keep on happening. We are losing focus, we are losing mandates, greatest wastage of expenditure, constantly big brick batting, constantly mudslinging from different political parties onto each other. Somewhere we have to put an end to this. One election is over, suddenly one more election comes.
and we are getting tired of just because of looking at it. But the problem is about the development is taking a back seat. సుమన్ టీవీలో మీ పర్సనల్ అండ్ బిజినెస్ ప్రమోషన్స్ కోసం కింది నెంబర్కి కాంటాక్ట్ చేయండి.